வீட்டுக்கு அனுப்புவதற்கு. ஏன் நாங்கள் வாக்களித்தோம் அந்த மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்ப? நாங்கள் வெளியேறிய பொழுது மெசேஜ் வருகிறது, உயிருக்கு ஆபத்து, யோசித்து பாருங்கள், குடும்பத்துக்கு ஆபத்து, உங்களுடைய எதிர்காலம் ஆபத்து, உயிரோடு புதைப்போம், இப்படி எல்லாம் மெசேஜ்கள் வந்து. அப்படி இருந்தும் சமூகத்துக்காக, எங்களுடைய அரசியலை சமூகத்துக்காக செய்கிறோம் என்று கட்சியை விட அல்லது எங்களுடைய தனி நலனை விட, அமைச்சர் பதவியை விட, எங்களுடைய எதிர்காலத்தை விட எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய சமூகம், எங்களுடைய மக்கள், அவர்கள் எதிர்காலம் முக்கியம் என்பதற்காக நாங்கள் சென்றோம். அவ்வாறு சென்றுதான் அவரை தோற்கடித்தோம். தோற்கடித்த மஹிந்த ராஜபக்ஷ இன்று பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார். பிரதமர் வேட்பாளராக அவரை தெரிவு செய்வோம் என்று நிமால் சிறிபால சில்வா அன்றாதபுரத்திலே சொல்லுகிறார். எனவே முந்தி ஜனாதிபதிக்குத்தான் அதிகாரம் அதிகமாக இருந்தது. ஜனாதிபதி தான் அதிகமான அதிகாரத்தை 19வது திட்டத்துக்கு பிறகு பிரதமருக்கு அதிகாரம் கூடி ஜனாதிபதியின் அதிகாரம் குறைந்து விட்டது. இன்று மைத்ரிபால சிறிசேனவுடைய அதிகாரம் குறைந்து விட்டது. அதிகாரம் யாருடைய அதிகாரம் கூடியிருக்கிறது? பிரதமருடைய அதிகாரம். அதற்குத்தான் ரணிலும் மஹிந்தவும் போட்டியிடுகிறார்கள். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கோடு நிற்கிறோம். நல்ல ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். அவரும் மஹிந்தே போல செய்தால் அவரையும் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இருக்கிறோம். எனவே யாருக்கும் நாங்கள் பயந்து அரசியல் செய்யவில்லை. எங்களுடைய வாக்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களை இந்த அரியாசனத்தில் அமர்த்துகின்ற சமூகத்தை அடக்கி ஒடுக்குவதற்கு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எனவே நாங்கள் நல்ல இறுக்கமான உடன்படிக்கையோடு போட்டியிடுகின்றோம். எனவே